புதிய வரலாறு படைக்கக்கூடிய கட்சியாக திரு விஜய் கட்சி அவர்களது இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் எந்த அறிவுரை சொல்கிறாரோ அந்த அறிவுரைப்படி ஒரு கட்சி செயல்படுமானால் கண்டிப்பாக அந்த கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐயா ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சகட யோகம் இருக்குது. நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சகட யோகம் இருக்குது. அதனால் அவர் யாரையாவது சார்ந்து தான் அவர் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னுக்கு வர முடியுமே தவிர தனித்து அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் அரசியலில் செய்ய இயலாது. ஆகவே புதிய வரலாறு படைக்கக்கூடிய கட்சியாக திரு விஜய் கட்சி அவர்களது இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா செங்கோட்டையன் ஜாதகத்தை நான் தெளிவாக ஆய்வு பண்ண வரைக்கும் அவருக்கு சனி பகவான் மிக அற்புதமாக இருக்கிறார். சனி பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் திரிகோணம் பெற்று அமைந்திருக்கிறார். அப்போ இவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆகவே இவர் அமைக்கக்கூடிய வியூகங்கள் மிக சிறப்பாக அமையும். அதே மாதிரி இவருக்கு வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இவருடைய இந்த புத்திசாலித்தனத்தையும் அறிவுரையும் கேட்காம விட்டுருக்கலாமே தவிர, இவர் எந்த அறிவுரை சொல்கிறாரோ அந்த அறிவுரைப்படி ஒரு கட்சி செயல்படுமானால் கண்டிப்பாக அந்த கட்சி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதக நீதியாகவும் வரக்கூடிய மே மாதத்தினுடைய அந்த மாத பலன் இதுவும் சேர்த்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்க ஜாதகத்தை மிக தெளிவாக ஆராய்ந்து நாம் சொன்ன 6, 9, 10, 11 ஆகிய இடங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருந்தார் லக்னத்துக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அரசியல் பிரவேசம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்க இல்லத்தில் வாஸ்து குறைபாடு இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இது கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக செங்கோட்டையனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா, ஐயாவுடைய ஜாதகம் மிக அற்புதமாக இருக்குது. அதனால் இவர் இருக்கக்கூடிய இடம் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஐயா ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான அதாவது வேகம் பெறுவார் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவருடைய சமுதாயம் அவருக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவருக்கு சகட யோகம் இருக்குது. நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சகட யோகம் இருக்குது. அதனால் அவர் யாரையாவது சார்ந்து தான் அவர் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னுக்கு வர முடியுமே தவிர தனித்து அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் அரசியலில் செய்ய இயலாது. ஆகவே அவர் பிஜேபியை தான் அதிகப்படியாக சார்ந்து தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக அமைச்சுக்குவார் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது.